யுவர் வாய்ஸ் யூடியூப் சேனலுங்கிற நமக்கு வணக்கம். டெய்லி வந்து ஹாட் டாபிக்ஸில் எடுக்கிற அந்த ட்ரெண்டிங்கான விஷயங்கள் எடுத்து பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். பேசுறது மட்டும் இல்லாமல் ஒரு விழிப்புணர்வுக்காகவும் சில விஷயம் புடுங்குறது பூராமே தேவையில்லாதான் போய் புடுங்கு போ சில விஷயங்கள் செய்யணும். அதன்படி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு முக்கியமான ஹாட் டாபிக் என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியோட தலைவர் வந்து விஜய் அவர்கள் இன்று பூத் கமிட்டி நிர்வாக கூட்டம் சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்காரு. அதை பற்றி தான் பேச போகிறோம். கவிஞர் அவர்களே, அதாவது பூத் கமிட்டினா என்ன, எதற்காக அந்த கமிட்டி நடத்தணும், ஸோ இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஏன் நடைபெற்றது, அதுக்கான விளக்கத்தை மட்டும் மக்களுக்கு சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். பூத் கமிட்டி முதல்ல தமிழக வெற்றி கழகமானது கோயம்புத்தூரில் ஏன் அவங்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா, நடிகர் விஜய் இருக்கார் இல்லையா, அவரோட அம்மா அந்த இடத்துல தான் வாழ்ந்தாங்க. அந்த காரணத்துக்காக அவர் வந்து அங்கே ஆரம்பிச்சிருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, சிறப்பு. அதான் காரணமா? ஆமாம். இன்னொன்று, இப்போ பூத் கமிட்டி அமைக்கிறது ஒரு கட்சியின் கடைசி செயல்பாடு. அது எப்படி சொல்லுவாங்கன்னா, தேர்தலுக்கு முந்தைய ஏற்பாடுகள், அவ்வளவுதான். ஆனால் அது அமைப்பு சாராதது. ஆனால் அது ஒரு அமைப்பு. அதற்கு முன்னதாக கட்சியை பதிவு செய்த பிறகு ஒரு மாநாடு நடத்தி அதற்கு அப்புறமாக மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். இந்த மாவட்ட செயலாளர்கள் தான் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் முதன்மையானவர்கள். இதற்கு அடுத்தபடியாக கழக செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், இது போன்ற அமைப்புகளை உருவாக்கிய பின்னர் தேர்தலுக்கு முன்னதாக இந்த பூத் கமிட்டியானது ஒவ்வொரு வட்டங்களிலும் அமைக்கப்படும். இதுதான் கரெக்டான விஷயம். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் திரு விஜய் அவர்களுக்கு யார் உபதேசித்தார்கள் என்பது எனக்கு புரியவில்லை. இருக்கலாமோ? அவர் தானே வகுப்பு வாரியத்தில் கேள்வி கேட்கும்போது விளக்கமாக கொடுத்தாரு. ஆனால் இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே நியமித்துவிட்டு கிளைக்கழகம் மற்றும் வட்டக்கழகம், பேரூர் கழகம், இது போன்ற ஒரு கட்சியின் அமைப்பு ரீதியாக இல்லாமல் எடுத்தவுடன் தாவுவது போல் பூத் கமிட்டியானது அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு என்ன அவசரம் என்பது எனக்கு எதுவும் தோன்றவில்லை. கவிஞர்களே, நீங்கள் சொல்வது உண்மைதான். அதாவது பூத் கமிட்டி என்பது வந்து கடைசி நிலை என்றாலும் நீங்கள் சொல்வது போல கிளைக்கழகத்தில் உள்ள நிர்வாகிகள், அந்த கிளைக்கழக பாடி அமைப்பு தான் வந்து பூத் கமிட்டியில் உட்காந்து வேலைகளை பார்ப்பாங்க. கண்டிப்பாக. ஆமாம், இதுவரை அவங்க எந்த தேர்தல் சந்திச்சதில்லைன்ற மாதிரி ஒரு, அதாவது நீங்கள் சொல்கிறபடி பார்க்கும்போது ஒரு யார் யோசனை சொல்கிறாங்கன்னு தெரியலன்ற மாதிரி தான் தோணுது இல்லையா? உண்மைதான். ஆமாம், அதாவது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தோம் அப்படின்னா எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th, அப்புறம் 11th 12th போவோம். ஆனால் அவங்க ஸ்ட்ரைட்டாக 12th எல்கேஜி கூட படிக்காமல் ஸ்ட்ரைட்டாக 12th போகிறாங்க. இந்த மாதிரி எதுவும் நிர்வாகத்தில் அந்த மாதிரி போகும்போது மறுபடியும் கீழே தான் நம்ம கிடப்போன்றது உங்களுக்கு தெரியாதா இல்லைன்னு தெரியல. கண்டிப்பாக இது மாதிரி விஷயங்களில் திரு விஜய் அவர்கள் முன்னெச்சரிக்கையாக ஒரு சில விஷயங்களை எடுக்க வேண்டும். தன்னிச்சையாக முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எப்பொழுதுமே கட்சி ஆரம்பித்ததிலிருந்து அதன் ஒவ்வொரு நடத்தை விதிகளும், அதன் மூலம் நியமிக்கப்படும் நியமனதாரர்களும் கரெக்டாக, அந்த அமைப்புகள் கரெக்டாக வர வேண்டும். அது வராமல் எடுத்தவுடன் மாவட்ட செயலாளரை நியமித்தது போக அதற்கு அடுத்தபடியாக கடைக்கோடியில் இருக்க போகின்ற ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குமே வரும் ஒரு அமைப்பை உருவாக்குவது என்பது மிகச் சரியானதாக எனக்கு படவில்லை. கவிஞர் அவர்களே, நீங்கள் சொல்வது உண்மையான ஒரு தகவல். இந்த வீடியோவை பார்த்தாவது தாவேகா தொண்டர்கள் ஆன்லைனில் அவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க. ஐடிவியில் இந்தியா லெவலில் வந்து தாவேகா தான் அதிகம்ன்ற மாதிரியும் அவரோட தலைவரே ஒரு வாரம் முன்னாடி. ஆமாம், அதை பற்றி நம்ம ஒரு வீடியோவும் போட்டோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இதுக்கு உங்கள் பாஷையில் ஒரு சரியான விளக்கத்தை கொடுங்க கேட்பேன். சாதாரணமாக ஒரு வீடு கட்ட வேண்டும் என்றால் முதலில் வானம் தோண்டி அஸ்திவாரம் போட்டு, அதுக்கப்புறமா பேஸ்மெண்ட் போட்டு, அதுக்கப்புறமா சென்ட்ரிங் போட்டு அதில் தான் குடியேறுவார்கள். ஆனால் தற்பொழுது தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸில் இருந்து ஒர்க் ஃப்ரம் ட்ரீம் பாலிடிக்ஸில் வந்து தோன்றுகிறது. ஆகையால் இதை கொஞ்சம் திருத்தி கொண்டு அவர் ஒரு சரியான பாதையில் முன்னேறினால் வெற்றி என்பது, இலக்கு என்பது மிக நிச்சயம். அது மிக விரைவில், மிகவும் அருகில். தற்போது கவிஞர் அவர்கள் வந்து அருமையான விளக்கத்தை கொடுத்தாரு. அவர் சொல்வது போல் ஒர்க் ஃப்ரம் ட்ரீம், அவரோட ட்ரீம் பாலிடிக்ஸாக கூட இருக்கலாம். இது வந்து தாவேகாவோட பூத் கமிட்டியா இல்லை புஷியானந்தோட கமிட்டியான்றதை போக